பிரபலங்கள் அப்படின்னாலே சர்ச்சைக்கு பேர் போனவங்க தான். ஆனா இவரு சர்ச்சையோடையே வாழ்றவர் நம்மளுடைய நடிகர் தனுஷ். எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு துள்ளுவதோ இளமை திரைப்படம் வருது. இந்த படத்துல நீதான் நடிக்கணும் அப்படின்னு செல்வராகவனும் அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜாவும் சொல்றாங்க. அப்பா என்னையெல்லாம் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு தனுஷ் சொல்றாரு. இல்ல கட்டாயம் நீ நடி அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தனுஷும் நடிக்கிறாரு. அந்த திரைப்படமும் வெளியாகுது. யாருங்க இவன் ஒல்லிக்குச்சியா இருக்கான், இவெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவையா இப்படின்னு பல விமர்சனங்கள் வருது. எப்படி நம்மளுடைய தளபதி விஜய் நாளைய தீர்ப்பு திரைப்படம் நடிக்கும் போது பல விமர்சனங்களை சந்திச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய தனுஷும் பல விமர்சனங்களை சந்திக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி தனுஷ் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த ஹீரோவா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் படிச்சவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க, என்ன மாதிரி படிக்காதவங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய இடங்கள்ல படிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது அசுரன் படத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் தெரியுமா, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, பூவா இருந்தா புடிங்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. நிலம் இருந்தா பிடிங்குவாங்க, பணம் இருந்தா எடுத்துக்குவாங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது உண்மைதான். அவர் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனாராம். அங்க நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தாலாம். இவருக்கு பேச வரலையா. அங்க இருக்க நிறைய பேர் நீனா தற்கூரியா அப்படின்னு ஏசினாங்களாம். அதுல இருந்து படிப்புனா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாராம் தனுஷ். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவரை பத்தி பல சர்ச்சைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவருக்கும் ஹார்திக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் கஸ்தூரி ராஜாவோட மகனே கிடையாதுங்க. இவர் உண்மையான பேர் கலையரசன் அப்படின்னு சொன்ன சர்ச்சையா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு நம்மலாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டே வேணாம், பீட்டா அமைப்போட இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்ன சர்ச்சையா இருக்கட்டும், அமலாபாலுடைய விவாகரத்தா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம இப்போ ஜிவி பிரகாஷ் அவருடைய விவாகரத்தா இருக்கட்டும், இப்படின்னு பல சர்ச்சைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா சர்ச்சைகளுக்கெல்லாம் சர்ச்சை அப்படின்னு சொன்னா சுஜி லீக்ஸ் தான். அது வெளியான பிறகு நம்மளுடைய தனுஷோட வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா ரூம்ல, என்ன குரூப்பா அது? இவரோட சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இவரோட சேர்ந்தா நம்ம வாழ்க்கையே வீணா போயிருங்க அப்படின்னு நிறைய பேர் விலகியும் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய அனிருத் சிவகார்த்திகன் தனுஷோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இவர் எதிரானவர் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரஜினிக்கு எதிராக தான் போயஸ் கார்டன்ல ஒரு வீடே வாங்கினாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையும் இருக்கு. இப்படி பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய தனுஷ். நான் தப்பே பண்ணலங்க. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அதை அவங்கவுங்க வாழணும். ஒல்லியான ஆளு இவெல்லாம் எங்கெங்க நடிக்க போறான், என்ன பண்ண போறான் இப்படின்னு பல அவமானங்கள் இருந்தாலும் தனுஷ் ஒரு டயலாக் சொல்லுவாரு, எங்க மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தோன்னே பிடிக்காதுங்க, பார்க்க தான் பிடிக்கும். அது கடைசியில தனுஷுக்கு பொருத்தமாவே ஆயிடுச்சு. ஆமா, அவர் நடிப்புல தொடாத உச்சமே கிடையாது. தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இப்போ நம்ம தனுஷ் இருந்துகிட்டே இருக்காரு. ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பாவங்க. அது இவ்வளவு சர்ச்சைகளா, ஏன் இப்படி இருக்காரு? அண்மையில அவருடைய மனைவியும் விவாகரத்து பண்ணியிருப்பாரு. இப்படி பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரராக நம்மளுடைய தனுஷ் இருந்துகிட்டே தான் இருக்காரு. இப்போ அவருடைய திரை வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டா கூட நிறைய படங்கள் தோல்வி வேற, என்ன பண்றது அப்படின்னு பல குழப்பத்தில் இருந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி வெளிவந்த கேப்டன் மில்லர் படமா இருக்கட்டும், பெரிய அளவு ஓடல. இப்போ நம்மளுடைய தனுஷோட ராயன் திரைப்படம் வெளியாக போகுது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வெற்றியை நம்மளுடைய ராயன் படம் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. நான் பண்ண எல்லா தவறுகளுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியும் தப்பு பண்ண அதுல நான் திருப்பி என்னை கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. இந்த நிமிஷத்துல எனக்கு என்னவோ கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது தோணுச்சு, யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த மிஸ்டேக்ஸ் யூ மேட். இவருக்கும் நம்மளுடைய ஹார்திக் பாண்டியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிறைய இருக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக பிடிக்கும், அதாவது முன்னேறி போக பிடிக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா. IPL போட்டி நடக்கும்போது மும்பை இந்தியன்ஸனுடைய கேப்டன் ஆவாராரு. ஏங்க அவர் ரோஹித் சர்மா இருக்க இடங்க, அதுக்கு நீங்க வரலாமா அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட வந்தாரு. ஏங்க சீனியருக்கு அவர் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்படின்னு பல கிரிக்கெட் ரசிகர்கள் அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பல அவமானங்களையும் சந்திச்சாங்க. மைதானத்துக்குள்ள வந்தாலே ஹார்திக் பாண்டியா வெளியேறு அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கத்திக்கிட்டே இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா மும்பை அணியில கூட அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. படும் தோல்வியோட மும்பை இந்தியன்ஸ் அணி IPL போட்டியிலிருந்து வெளியேறாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் ஹார்திக் பாண்டியாவே வேணாங்க அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் சொன்னாங்க.
ஐபிஎல்ல இருந்து வெளியே வந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு. அவங்க மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. அது டிவோர்ஸும் ஆயிருச்சு. இப்படி பல பிரச்சனைகள் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கு. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்குது. தென்னாப்பிரிக்கா நம்மளுடைய இந்திய அணி. கட்டாயம் இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி ஓவர் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா போடுறாரு. வேற லெவல்ல பந்து வீசியிருப்பாரு. வெற்றி கிணத்தை அப்படியே ரோஹித் சர்மா கையில கொடுத்துட்டு போயிடுவாரு. ஹர்திக் பாண்டியா மேல பல விமர்சனங்கள். ஹர்திக் பாண்டியா வேணான்னு கத்துன அந்த மைதானத்துல ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ கேட்குறேன், நம்மளுடைய தனுஷுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்மளை சுற்றி எப்போவுமே பல விமர்சனங்கள், பல சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என்ன, இன்னைக்கு நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறவங்க நாளைக்கு கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளை கெட்டவங்கன்னு சொல்கிறவங்க நாளைக்கு நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்வாய் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுல்ல. ஹர்திக் பாண்டியாவும் தனுஷும் அப்படி தான் நினைக்கிறேன். ஊர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், இந்த உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், என்னுடைய வேலையை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையாக 2 பேருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி நம்மளுடைய T20 வேர்ல்ட் கப்பை நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வாங்கி தந்தாரோ, அதே மாதிரி நம்மளுடைய தனுஷ் ராயன் படத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்க்கையே மாற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க தனுஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே